ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மிளகு பூண்டு பால் வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். பால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம காய வச்சுக்க போகிறோங்க. நார்மலாக நம்ம பால் எப்பயுமே காய வைப்போம். டீ போடுறதுக்கோ நம்ம வந்து நார்மலாக காஃபி போடுறதுக்கோ வீட்டில் அந்த மாதிரி காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு பால் நல்லா கொதித்து வந்த பிறகு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மிளகு வந்து பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். மிளகு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். நாங்கள் 2 பேர் குடிக்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அரை ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணியிருக்கோம் பொடி பண்ணி. அதை நீங்கள் பொடி பண்ணுறதுக்கு முன்னாடினா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் போட்டு பொடி பண்ணிக்கிட்டா தான் ஒரு அரை ஸ்பூன் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா, அந்த மிளகு ஸ்மெல்லு வரும் பாலில். அந்த அளவு பொறுமையாக கொதிக்கணுங்க. அப்போ கூடவே வந்து பார்த்திங்கன்னா, மஞ்சப்பொடி ஒரு பிஞ்ச் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நீங்கள் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி ஆட் பண்ண பிறகு தான் நம்ம வந்து ஒரு 15 பல் பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கோம். அந்த பூண்டு ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கொதித்து வந்த பிறகு இந்த பால் எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வெளியே ட்ராவல் பண்ணுறாங்க, ஹோட்டலில் சாப்பிட்றவங்க, மோஸ்ட்லி வந்து இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூ, டைஜஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த பால் வந்து ரெகுலராக வந்து வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம், இல்லை மந்த்லி 2 சாப்பிட்லாம். கண்டினியூவாக வந்து 3 டேஸ் சாப்பிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, கோல்டு இந்த சீசன் செட் ஆகலை, அன்சீசன்லாம் வருது, அந்த மாதிரி டைமில் வந்து கோல்டு ஆகுது, கண்டினியூவாக ரன்னிங் நோஸ் இருக்குது, அதே போல் வந்து ட்ரை காஃப் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து 3 நாளைக்கு வந்து இந்த பால் குடிக்கலாங்க. சுகர் வந்து நம்ம நார்மல் சுகர் தாங்க நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து நாட்டு சக்கரை போடும்போது கொஞ்சம் கோல்டு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நார்மல் சுகரு நீங்கள் ஆஃப் சுகர் போட்டு குடிச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. பாருங்கள், மிளகு பூண்டு பால் ரெடி. பாருங்கள், பால் நல்லா கொதித்து வந்திருக்கு, பூண்டு நல்லா வெந்துடுச்சுங்க, நல்லா வேக வச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து வேறு எதனா வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.